My dear students, today CA Intermediate Jan 2026 RTP discuss பண்ண போறோம். First வந்து multiple choice question, case scenario. அதில் objective MCQ questions தான் வரும். அப்படியே கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. The Nettawal Heavy Industries Limited incorporated in April 2015. It is a listed company. So it is enlisted in stock exchange. What type of business is it is engaged in the business of manufacturing electrical vehicles of the latest design and technology. It is registered with an authorized capital of 100 crores into 10 crore equity shares of 10 each. அப்போ பாருங்க 10 crore equity shares ஒரு face value ஒரு equity share ஓட face value வந்து 10 rupees. The paid up share capital of the company is 50 crores. அதில் பாதி தான். நல்லா பார்க்கணும், authorized capital வந்து 100 crores. Paid up capital வந்து 50 crores. அப்போ 5 crore equity shares of 10 each. On 15th May 2024, after the close of the financial year 2023-24, but before the annual general meeting, the board declared an interim dividend of 10%. Normally dividend எப்படின்னா during the year வந்து அவங்க declare பண்ணுவாங்க, board of directors declare பண்ணுவாங்க. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா before the AGM conducted, annual general meeting conduct பண்ணல, ஆனா year complete ஆயிடுச்சு. year எப்போ complete ஆயிடும்? 31st March 2024ல complete ஆயிடும். ஆனா இவங்க எப்போ பண்றாங்க அப்படின்னா but before the AGM, அதுக்கு முன்னாடி, அதாவது டேட் வந்து பாத்தீங்கன்னா 15th May 2024, after the close of the financial year முடிஞ்சிருச்சு, ஆனால் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணல, அந்த டைமில் தான் இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க 10%. நெக்ஸ்ட் நீங்கள் எப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா on July 2024, the board of directors approved. அதுக்கப்புறம் ஜூலையில் ஆக்சுவலாக பண்ணது மேல வந்து டிக்ளேர் பண்ணாங்க இன்டரிம் டிவிடெண்ட். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு 5th ஜூலையில் approved the financial books of accounts. நார்மலாக என்ன பண்ணாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணுவாங்க, அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஃபைனல் டிவிடெண்ட் 15% இன்க்ளூடிங் த இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர்டு எர்லியர். அப்போ ஏற்கனவே இன்டரிம் டிவிடெண்ட் 10%, அது இல்லாமல் அக்யூமுலேட்டடாக 15% கொடுக்கலாம், விச் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் இன்டரிம் டிவிடெண்ட். ஏற்கனவே இன்டரிம் டிவிடெண்ட் எவ்வளோ இருக்குது? 10% இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இன்னும் 5% சேர்த்து 15% கொடுக்கலாம் அப்படின்னு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே என்ன வருதுன்னா, ஜென்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 31st August 2024. இந்த மீட்டிங்கில் ஒரு ஹாட் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதில் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ஆர்கியூ பண்ணுறான். அவன் என்ன டிமாண்ட் பண்ணுறான்னா, எங்களுக்கு இந்த டிவிடெண்ட் பத்தாது, இன்டரிம் டிவிடெண்ட்டு 10%, ஃபைனல் டிவிடெண்ட்டு மொத்தமாக சேர்த்து 15%, அது எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு இன்டரிம் டிவிடெண்ட் 10%, அது இல்லாமல் 10% எக்ஸ்ட்ரா வேணும், அதாவது 10% மோர் தேன் டிவிடெண்ட் அதர் தேன் இன்டரிம் டிவிடெண்ட், அப்படின்னா 20% கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் கம்பெனி என்ன சொல்லுது, இந்த கம்பெனி செக்ரட்டரி என்ன சொல்கிறார், சிஎஸ் படித்தவர், asserted that the final dividend cannot exceed. ஆக்சுவலாக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே நம்ம எக்ஸீடாக கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறாங்க, அதை நினச்சிக்கிட்டு சம் டிசெண்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ், வேண்டாம் வெறுப்போட சில ஷேர் ஹோல்டர்ஸ் வெளியே போயிடுறாங்க, வெளிநடப்பு செய்கிறாங்க, லெஃப்ட் த மீட்டிங் இன் ப்ரொட்டஸ்ட் ஆஃப் த டெசிஷன் ஆஃப் த கம்பெனி ரிகார்டிங் த இன்டரிம் டிவிடெண்ட். அப்போ இன்டரிம் டிவிடெண்ட் நம்ம கேட்டதை கொடுக்கலவங்க, மொத்தமாக நமக்கு 20% கேட்டோம் கொடுக்கல, அதனால் வெளியே போயிடுறாங்க. இருந்தாலும் ரெசல்யூஷன் பாஸ் ஆச்சா இல்லையா, அதை தான் இப்போ பார்க்கணும். The resolution pertaining to the declaration of the dividend was passed and approved unanimously. நார்மலாக யுனானிமஸ்லி அப்ரூவ் ஆகணும், பாஸ் பண்ணணும்னு என்ன வேணும், உங்களுக்கு கோரம் வேணும், ரிக்வயர்ட் கோரம் அங்கே இருக்குது. கொஞ்சம் பேர் போயிருக்கான் எனக்கு இந்த டிவிடெண்ட் பத்தலை அப்படின்னு, ஆனால் இருக்கிற இது வந்து கோரம் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகிடுது, அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அப்ரூவ்ட் யுனானிமஸ்லி பை த ரெஸ்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் கம்ப்ளீட்டிங் த ரிக்வயர்ட் கோரம் அக்கார்டிங் டு த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அப்போ சட்டப்படி அதை வந்து நாங்கள் கொடுக்குற அந்த 15% தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அடாப்ட் பண்ணியாச்சு. As per the required procedure stated under the Companies Act 2013, the dividend was paid to the shareholders, but some of them could not be paid within the prescribed time. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி
டிவிடெண்ட் கொடுக்கணும் இல்லையா? எவ்வளோ நாளில் கொடுக்கணும்? ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணி 30 டேஸில் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா 7 நாளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? அன்பெய்டு அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். சரி, இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, த கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் த அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் டு செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் ஆன் 7th October. ஏஜிஎம் எப்போ பண்ணியிருக்காங்க? அங்கே பாருங்கள், ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணது எந்த டேட்டு? அதாவது ஏஜிஎம் கண்டக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாருங்கள். அதாவது ஏஜிஎம் கண்டக்டட் 31st August 2024. அதிலிருந்து 30 டேஸ் அப்படின்னா என்ன? 30th September. அதிலிருந்து 7 டேஸ்க்குள்ளே அவங்க செப்பரேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். அப்போ இதுதான் செப்பரேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். த டிவிடெண்ட் வாஸ் நாட் பெய்ட் டு சம் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் இன் த ப்ரெசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ஸ். சில பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க பாருங்கன்னா, 2016-17 இருந்து 2022-23 வரைக்குமே டிவிடெண்ட் கொடுக்கல, அவனும் கேட்கல. தே ஹாவ் நாட் கிளைம்டு. அப்போ எத்தனை வருஷம்? 16, 17, 17, 18, 18, 19, 19, 20, 20, 21, 21, 22, 22, 23 பாருங்கள். அப்போ 7 இயர்ஸாக வந்து கிளைம் பண்ணவே இல்லை. 7 இயர்ஸ், நல்லா பாருங்கள். சரி, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ அஸ்வின் அப்படிங்கிற ஒரு ஷேர் ஹோல்டர், ஓல்டு ஷேர் ஹோல்டர், அவன் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கான்னா 5000 ஷேர்ஸ் வச்சுருக்கான். லேட்டர் விசிட் அவனுக்கே தெரியல 5000 ஷேர் ஹோல்டர் வச்சுருக்கான். ஆனால் கம்பெனி வெப்சைட்டை போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஹீ டிஸ்கவர்ட். என்ன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா, கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஆனால் த அமௌண்ட் ஹேட் நாட் பீன் பெய்டு டு ஹிம் சின்ஸ் 2016, 17 இருந்தே அவனுக்கு டிவிடெண்ட் வரல. ஆக்சுவலாக டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி என்ன வெப்சைட்டில் போய் பார்க்குறான். இவ்வளோ நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு தெரியல. So the company had declared dividends for financial year 2016-17 to 2023-24. இது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 8 வருஷம் ஆகுது. அப்போ 8 வருஷமாக அவன் கிளைம் பண்ணல. 16-17, 17-18, 18-19, 19-20, 20-21, 21-22, 22-23, 23-24. அப்போ 8 இயர்ஸ். அப்போ இங்கே வந்து 8 இயர்ஸாக வந்து டிவிடெண்டை அவங்களுக்கு கொடுக்கல, இவனுக்கு கிளைம் பண்ணல. அப்போ என்ன அர்த்தம்? த கம்பெனி டிட் நாட் பொசஸ் ஹிஸ் அப்டேட்டட் அட்ரஸ். அதுக்கு காரணம் எதனால் கொடுக்கல, இவனு ஏன் கிளைம் பண்ணலன்னா, அந்த ஷேர் ஹோல்டர்னுடைய ப்ராப்பர் அட்ரஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கம்பெனிக்கு கிடைக்கல, இல்லை, மிஸ் ஆகிடுச்சு, அதனால் கொடுக்கல. இவனு என்ன பண்ணால் வெப்சைட்டை பார்க்கல, இவன் பாட்டுக்கு இவனுடைய ஜோலியை பார்த்துட்டு விட்டான். ஸோ அப்பான் அப்ரோச்சிங் த கம்பெனி அண்ட் சப்மிட்டிங் த நெசசரி எவிடன்ஸ் ஹிஸ் கிளைம் வாஸ் வெரிஃபைட். உடனே என்ன பண்ணுறான், த கம்பெனி பெய்டு டு, உடனே கம்பெனி என்ன பண்ணுது, இவன் என்ன பண்ணுறான், சரி வரல அப்படின்னு ஒன்று அவன் ரிக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. டிவிடெண்ட் அமௌண்ட்ஸ் அது எவ்வளோ பீரியடு கொடுக்குறாங்கன்னா 2017-18 to 2023-24 வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்போ நல்லா பாருங்கள், 16-17 கொடுக்கல, இது கொடுக்கல. அப்போ 7 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, 1 வருஷம் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, த கம்பெனி இன்ஃபார்ம் தட் த டிவிடெண்ட் பர்டைனிங் இந்த 2016-17 இவன் வரலன்னு ஒன்று அதை என்ன பண்ணணும், நம்ம நார்மலாக ட்ரான்ஸ்ஃபர் டு தி இன்வெஸ்டார் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு, இந்த ஃபண்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எப்போ ஒரு தடவை இந்த ஃபண்டுக்கு போயிடுச்சோ அந்த அமௌண்ட்டை திருப்பி வாங்கவே முடியாது, அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ கான்சிக்வெண்ட்லி த செட் அமௌண்ட் வாஸ் நோ லாங்கர் ரெக்கவர் ஃப்ரம் த கம்பெனி. உடனே என்ன பண்ணுறான், எனக்கு வேணுமில்ல டிவிடெண்ட் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களே, எனக்கு கொடுத்து தான் அவனு இவன் கிளைம் பண்ணுறான், அவங்க ஒத்துக்கலை. அதனால் என்ன சொல்கிறான், ஹீ த்ரெட்டன் டு டேக் லீகல் ஆக்ஷன் அகென்ஸ்ட் த கம்பெனி அண்ட் இட்ஸ் ஆஃபீஸர். இப்போ பேஸ்ட் ஆன் த எபோவ் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ், இதை பேஸ் பண்ணி இப்போ தான் சினாரியோ, இப்போ நம்ம படித்த வரைக்கும் கொடுக்கப்பட்டது சினாரியோ, இதை பேஸ் பண்ணி சில கொஷின், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ சூஸ் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் டு த கொஷின் நம்பர் 1 to 6 பேஸ்ட் ஆன் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்றான். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், சின்ஸ் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், நல்லா பார்க்கணும், இந்த பாயிண்ட் நம்பர் 1 பாருங்கள். சின்ஸ் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி has already declared interim dividend. நல்லா என்ன சொல்கிறோம், பிஃபோர் த ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னே interim dividend 10% declare பண்ணிட்டான். பிஃபோர் த அப்ரூவல் ஆஃப் த ஃபினான்ஷியல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் க்ளோசர் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். வெதர் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கேன் டிக்ளேர் த ஃபைனல் டிவிடெண்ட் வித்தவுட் அப்ரூவல் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ். ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டீங்க இல்லையா, புக்ஸை அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னையே நீங்கள் interim dividend கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் டிவிடெண்டை பண்ணலாமா வித்தவுட் அப்ரூவல் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, when the interim dividend, அதாவது என்ன கேட்குறான் பாருங்கள், interim dividend has been declared by the board of directors, later on the final dividend cannot be declared. இது கரெக்ட் இல்லை. ஆக்சுவலாக மீனிங் என்ன அப்படின்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி இருந்தால் கூட அவன் ரெக்கமெண்ட் பண்ணலாம்,
ஆனால் ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். அப்ரூவல் எங்கே நடக்கணும்னா ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில், அது ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில், ஜென்ரல் மீட்டிங்கில் கண்டக்ட் பண்ணணும். ஸோ எந்த கொஷின் ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னா, the board of directors can recommend the final dividend but approval of the shareholders is mandatory. So B is the correct answer. அதை நீங்கள் நோட் பண்ணிங்க. அவன் ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஆனால் அதை வந்து அப்ரூவ் பண்ணுறது எங்கே அப்படின்னா ஜென்ரல் மீட்டிங்கில். இப்போ கொஷின் நம்பர் 2 பாருங்கள். கொஷின் நம்பர் 2ல் once the rate of dividend has been recommended by the board of directors, it cannot be increased. Some of the shareholders walked out on this ground. அப்போ எதனால் அவங்க வாக் அவுட் பண்ணாங்க ஷேர் ஹோல்டர்ஸு, டிசெண்டிங் ஷேர் ஹோல்டர்ஸு? ஒரு தடவை நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணல, நாங்கள் கேட்குறது நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. ஸோ வாட் ப்ரொசீஜர் இஸ் கரெக்ட் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் திஸ் ரிகார்ட்? ஆனால் அங்கே என்ன நடந்தது? ஏற்கனவே ரிமைனிங் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்களை தவிர அவங்க என்ன பண்ணாங்க, ஜென்ரல் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணாங்க, கோரம் வந்து ப்ரெசென்ட் ஆச்சு, அதை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போ அது செல்லுமா செல்லாதா? செல்லும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் நீங்கள் நல்லா கவனிங்க. disregarding the boycott of some of the shareholders, if the quorum is present during the course of the general meeting and the majority of them have approved it, then the rate of dividend recommended by the board shall be treated as approved. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான். அவங்க irrespective of that whether அவங்க வெளியே போயிட்டா போல அதை பற்றிலாம் கவலை கிடையாது. disregarding of the boycott, கோரம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதே சமயத்தில் மெஜாரிட்டி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் த ரேட் ஆஃப் டிவிடெண்ட் என்ன போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அது ஷெல் பி ட்ரீட்டட் அஸ் அப்ரூவ். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நீங்கள் நல்லா பாருங்கள். அடுத்தது கொஷின் நம்பர் 3. when should the unpaid dividend not claimed by the shareholders be transferred to separate bank account? separate bank account. அப்போ நல்லா பாருங்கள், எப்போ வரணும் நாட் கிளைம்டு? இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கிளைம் பண்ணவே இல்லை, அப்போ எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா பாருங்கள், ஏஜிஎம் எப்போ கண்டக்ட் பண்ணாங்க? ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணது நல்லா கவனிக்கணும். ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணது வந்து 31 ஆகஸ்ட். அப்போ 31 ஆகஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. சரி, அதிலிருந்து ப்ளஸ் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணோம்? அப்போ தான் நீங்கள் பண்ணோம். லேட்டஸ்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் பண்ணனா 30 நாளுக்குள்ளே, ஏஜிஎம்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே போகணும். அப்போ 30 டேஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னா அப்போ அந்த டேட்டு என்ன வருது? செப்டம்பர் 30. அதாவது நல்லா பாருங்கள், 31 ஆகஸ்ட்டு, அதுக்கப்புறம் 30 டேஸ் அப்படின்னா வித் ப்ளஸ் 7 டேஸ். 7 டேஸ் அப்படின்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் 31 ஆகஸ்ட் முடிஞ்சு 30 நாள் அப்படிங்கிறது செப்டம்பர் 30. செப்டம்பர் 30லேருந்து 7 நாள் அப்படின்னா 7th அக்டோபர். அப்போ 7th அக்டோபர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ லேட்டஸ்ட் பை 7th அக்டோபர் 2024, அதாவது வித்தின் 7 days ஃப்ரம் த எக்ஸ்பைரி ஆஃப் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ஏஜிஎம் கண்டக்டட் அப்படின்னா அப்போ நீங்கள் ஆன்சர் என்ன வரணும்? டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, the amount of unpaid dividend was transferred to separate bank account on 10th January 2025, which is beyond the prescribed period, while the latest date to deposit in a separate bank account was 7th January. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது 7th January பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்க பண்ணலை, ஒரு 3 days டிலே ஆச்சு. அப்போ 7th January பண்ணாமல் 10th January பண்ணியிருக்காங்க, அதே 2025 தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பாருங்கள், அதை தான் அன்பெய்டு டிவிடெண்ட் நீங்கள் கொடுக்கல, அது அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்ம படிச்சிருக்கோம்? 12%. இங்கே என்ன 6% கிடையாது, 9% கிடையாது, 12%. ஸோ இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் 12% per annum per annum 2 தடவை வந்துருக்கு. ஆன் சச் அமௌண்ட் ஆஃப் த அமௌண்ட் நாட் ட்ரான்ஸ்ஃபர் டு த பெய்ட் அக்கௌண்ட். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதையும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 5. Question number 5ல when the company shall transfer the remaining unpaid and unclaimed dividend to the investor education protection fund, நம்ம என்ன பண்ணோம்? நார்மலாக அதை நல்லா பாருங்கள், எப்போ பண்ணோம்? ஆக்சுவலாக ஃப்ரம் தி அன்பெய்ட் அக்கௌண்ட். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 26 27 இருந்து நீங்கள் இதில் கொஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது இதில் 26-16 அதாவது 2016-17 2022. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வருஷத்துக்கு தான் அவன் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? when the company shall transfer the remaining unpaid
an unclaimed remaining unclaimed dividend to the investor education fund from the unpaid account. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் அன்பெய்ட் டிவிடெண்ட்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இது கிடையாது. 2017-18 கிடையாது. அங்கே எப்போ இருந்து கொடுக்கணும்? 2016-17. ஸோ இதுதான் ஆன்சரு. ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் அன்பெய்ட் டிவிடெண்ட்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஃபார் 2016-17 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 6, ஆஸ்வின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து 5000 ஷேர்ஸ் வச்சுருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு? discovered that the dividend of the financial year has not been transferred to the investor protection fund. Which of the following statement is correct அப்படின்னு சொல்கிறான். அப்போ நல்லா பார்க்கணும். அஸ்வின்ங்கிறவர் 5000 ஷேர்ஸ் வச்சுருக்காரு. அவருக்கு தெரியுது அவருக்கு 16-17 வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய டிவிடெண்டை எங்கே பண்ணிட்டாங்க? இவன் கிளைம் பண்ணல அப்படிங்கிறதுக்காக. இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு இன்வெஸ்டார் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வாங்க முடியாது. அப்போ என்ன ஆன்சர்? அஸ்வின் கேன் கிளைம் கிடையாது. அஸ்வின் கேனாட் கிளைம் த டிவிடெண்ட் ஃப்ரம் த கம்பெனி பிகாஸ் இட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு இன்வெஸ்டார் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட், பட் ஹீ கேன் கிளைம் த ரிமைனிங் பீரியட். அப்போ 16-17 விட்டுருங்க. இதை விட்டுட்டு 17-18 23-24 வரைக்கும் அவன் அப்ளை பண்ணலாம், கேட்டு வாங்கிக்கலாம். பட் அந்த ஒரு வருஷம் வராது. அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. மேக் நோட் ஆஃப் இட். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கேஸ் சினாரியோவில் செகண்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், அதை அப்படியே கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டே வாங்க. வேதிகா ஃபைசன்ஸ் லிமிடெட் இஸ் எ பப்ளிக் கம்பெனி வித் எ ஷேர் கேபிட்டல் ஆஃப் 10 crores கன்சிஸ்டிங் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 100. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ். 10 lakh ஈக்விட்டி ஷேர், ஒரு ஷேர் 100 rupees மாதிரி மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 10 crores உங்களுக்கு ஷேர் கேபிட்டல் அப்படின்றான். இந்த கம்பெனி மெயின்டைன்ஸ் த ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க. நார்மலாக ஒரு கம்பெனி என்ன பண்ணணும்? ரிஜிஸ்டர் நம்பருக்கு பண்ணணும், ரிஜிஸ்டர் ஆஃப் டிபெஞ்சர் ஹோல்டருக்கு மெயின்டைன் பண்ணணும். இங்கே ரிஜிஸ்டர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், அதான் மெம்பர்ஸ். ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் ஷோயிங் செப்பரேட்லி ஈச் கிளாஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரிசைடிங் இன் அண்ட் அவுட் சைடு இந்தியா. இந்தியாவில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட்டுனாவே அந்த ரிஜிஸ்டருங்கிறது யாரெல்லாம்? இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், நான் ரெசிடெண்டாக இருக்கலாம். மொத்தம் எவ்வளோ பேர் ஷேர் வச்சுருக்கான் அந்த லிஸ்ட்டு, கம்ப்ளீட் லிஸ்ட்டு ரிஜிஸ்டார் மெம்பர்ஸில் இருக்கணும். கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க? ரிஜிஸ்டர் ஆஃப் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். டிபெஞ்சர் ஹோல்டர்ஸும் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. கரெக்டு. இது வந்து யூஸ்வலாக செய்ய வேண்டியது தான். இப்போ கொஸ்டின் என்னென்னா, த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் லொக்கேட்டட் இன் பெங்களூர். அப்போ நீங்கள் இன்கார்பரேஷன் வாங்கும்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க? பெங்களூருன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆனால் ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்குது? கார்பரேட் ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் இன் ஹைதராபாத்தில் இருக்குது. கார்பரேட் ஆஃபீஸ் வேறு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வேறு. அதே சமயத்தில் அரவுண்ட் 17% ஆஃப் த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், மொத்த ஷேர் ஹோல்டர்ஸில் 17%, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸில் 10%. இவங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னா இண்டோரில். நல்லா பார்க்கணும், எந்த இடத்துல ஷேர் ஹோல்டர்ஸ் மோர் தேன் 10% இருக்காங்களோ அவங்க கேட்கலாம், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ண, இந்த ரிஜிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாம் எங்கள் ஊர்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதை தான் இப்போ கொஷின் கேட்குறாங்க. அதை பேஸ் பண்ணி ஆனால் கொஷின் வரல, பட் இருந்தாலும் தெரிஞ்சுங்க. அவுட் ஆஃப் தீஸ் 9% ஆஃப் தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், 5% ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஜாயின்லி மேட் எ ரிட்டன் அப்ளிகேஷன் டு த கம்பெனி ரிக்வெஸ்டிங். என்ன கேட்குறாங்க? த ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் மெம்பர்ஸ் பி ஷிஃப்டட் டு த கம்பெனிஸ் லைசன் ஆஃபீஸ் இண்டோர். சார் இவ்வளோ பேர் நாங்கள் இருக்கோம், எவ்வளோ பேர் இருக்கோம்? நல்லா கவனிப்பாருங்க. 17 பேர், 17% ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இண்டோரில் இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் 10% இருக்கும். அதனால் நீங்கள் ரிஜிஸ்டர் நீங்கள் வந்து உங்கள் கார்பரேட் ஆஃபீஸில் வைக்கணுங்கிறது இல்லை, அதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எங்கள் இண்டோரில் வைங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வைக்கணுங்கிறது இல்லை, இண்டோரில் வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. த கம்பெனி ரெஃப்யூஸ்டு திஸ் ரிக்வஸ்ட். அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ரிஜிஸ்டர் எப்பயுமே மெயின்டைன் பண்ணோம், இட் இஸ் டு பி மெயின்டைன் ஒன்லி த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. 1/10 ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டால் அதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பட் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கலாம், கேட்கல. சரி, நெக்ஸ்ட்டு. மீன்வைல் மிஸ்டர் ரோகன் அண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டிசைடட் டு செல் ஆல் ஹிஸ் ஷேர்ஸ் இன் ஆர்ஆர் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட். அப்போ உடனே இந்த ரோகன் அப்படிங்கிறவர் இந்த ஆர்என் டெக்ஸ்டைல்ஸில் இருக்கிற அத்தனை ஷேர்ஸையும் சேல் பண்ணிடுறாரு. யாருக்கு சேல் பண்ணுறாருன்னா, ஹி சோல்டு ஷேர்ஸ் டு மிஸ்டர் ராஜ். என்றைக்கு பண்ணுறாரு? ஆன் 7th May 2024. அது மட்டும் இல்லாமல் சேல் பண்ணதுக்கப்புறம் இந்தியா விட்டே கிளம்பி போயிடுறாரு. லெஃப்ட் இந்தியா ஆன் 10th May 2024.
ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் ஃபார்மாலிட்டிஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர், அவனுக்கு கம்ப்ளீட்டாக ஃபார்மாலிட்டிலாம் பண்ணி முடிச்சு ஷேர்லாம் அவன் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ராஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரோகன் போயிட்டார். ஆனால் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. அதான் இங்கே கேட்குறாரு. ஹவவர் ராஜ் லேட்டர் டிஸ்கவர் இஸ் நேம் ஹேட் நாட் பீன் என்டர்ட் இன் த ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட்டில் அவன் பேர் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வாஸ் ஷெட்யூல்டு ஃபார் 25th May. அப்போ அதுக்கு முன்னே அவனுக்கு தெரியணும் இவன் ஷேர் ஹோல்டராக இல்லையானே தெரியல. ஆனால் பணத்தை கொடுத்துட்டான். அவன் ரோகன் வாங்கிட்டு போயிட்டான். பட் அவன் நல்ல ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு தான் போயிருக்கான். பட் இவங்க இன்கார்பரேட் பண்ணல. அதனால் ஹி சென்ட் ஏ இமெயில் டு த கம்பெனி ரிக்வஸ்டிங் இஸ் என்ட்ரி ஆஃப் ஹிஸ் நேம் இன் த ரிஜிஸ்டர். சார் இந்த மாதிரி நான் வந்து ரோகன் கிட்டே இருந்து வாங்கினேன், நான் இவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கேன், என்ன ஷேர் ஹோல்டராக இன்க்ளூட் பண்ணுங்கன்னு கேட்குறான். ஆனால் ரெஸ்பான்ஸ் வரல, நோ ரெஸ்பான்ஸ். உடனே என்ன பண்ணுறான், ஹி அப்ரோச் ட்ரிபியூனல், கோர்ட்டுக்கு போயிடுறான். கோர்ட்டுக்கு போய்ட்டு சார், அப்போ கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது. எப்போ 20th May 2024 என்ன பண்ணுது, கம்பெனியை டைரக்ட் பண்ணுதுப்பா. அவர் ஷேர் வாங்கியிருக்கார், எல்லா ஃபுல்லாக எவிடன்ஸ் இருக்குது, அவர் பேருக்கு மாற்றுங்க, அப்போ ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸில் அவர் பேரை இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுது. அட் தி ஏஜிஎம் த கம்பெனி டிக்ளேர் 10% டிவிடெண்ட். அதுக்கப்புறம் அந்த ஜென்ரல் மீட்டிங் எப்போ கண்டக்ட் பண்ணுறது, ஷெட்யூல் ஃபார்னா இந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் 10% டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க ப்ரீவியஸ் இயருக்கு. இப்போ அதில் கிறிஸ்ன்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருக்கார். அது அவன் பேரில் மட்டும் வச்சுருக்கல, அது வந்து ஜாயிண்ட் ஓனர்ஸ். ஹி ஹேட் ஜாயிண்ட்லி பர்ச்சேஸ்ட் தீஸ் 2 years ago. தீஸ் ஷேர்ஸ் 2 வருஷத்துக்கு முன்ன அர்மான் அப்படிங்கிறவரோட சேர்ந்து கிறிஸும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், அவனும் ஹீ இஸ் ஆல்சோ ஏ ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்டிங் 1000 ஷேர்ஸ். கிறிஸ் இஸ் ஸ்டில் லைபிள் டு பே. கிறிஸுங்கிறவர் என்ன பண்ணார், இன்னொரு 20 ரூபா கொடுக்க வேண்டியிருக்குது அந்த ஷேருக்கு. அப்போனா என்ன, ஃபைனல் கால் பண்ணி கொடுக்கல போல இருக்குது. ஆஃப்டர் த ஏஜிஎம் ஆஸ் ரிக்வயர்ட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 a report on the AGM proceedings confirming the meeting was duly convened. நார்மலாக ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணதிலிருந்து அந்த ரிப்போர்ட் கொடுக்கணும். ரிப்போர்ட் ஆன் தி ஏஜிஎம் ப்ரொசீடிங்ஸ், ஏஜிஎம்மில் என்னென்ன கண்டக்ட் பண்ணணும், என்னென்ன அஜெண்டா இருந்தது, என்னென்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் ஆர்ஓசியில் ஃபைல் பண்ணணும். அதை பண்ணல. அண்ட் கண்டக்டட் ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட், சட்டத்தில் என்ன ப்ரொவிஷன் சொல்கிறோம் அது பிரகாரம் தான் நீங்கள் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் ரூல்ஸ் தேர் அண்டர், என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இது எல்லாம் சேர்த்து இட் இஸ் டு பி ஃபைல்டு வித் த ரிஜிஸ்ட்ரார் இன் ஃபார்ம் MGT-15. அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும். அப்போ நீங்கள் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ண ப்ரொசீடிங்ஸே பண்ணணும், அதே சமயத்தில் ரிப்போர்ட் பண்ணுறதையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் வித் ROCயில். பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த சினாரியோ கிவன் எபோவ், சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் டு த கொஷின் 7 to 8. அப்போ 7 to 9, 7, 8, 9 3 கொஷின் இதை பேஸ் பண்ணியிருக்கு. என்னென்ன அப்படின்னு நீங்கள் நல்லா பாருங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா த ட்ரிபியூனல் பாஸ்ட் ஆர்டர் எப்போ ஆர்டர் பண்ணான், 20th May. லேட்டஸ்ட் பை வாட் டேட் சுட் என்ட்ரி ஆஃப் ராஜ் நேம். இவன் என்ன சொன்னான், ராஜ் வந்து சார் நான் வந்து அவன் பேர் என்ன ஆக்சுவலாக ராஜில் ரோஷன்கிறவர்கிட்ட நான் ரோஹன் அப்படிங்கிறகிட்ட நான் ஷேர் வாங்கினேன், என்ன அந்த ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லி ட்ரிபியூனல் போனால் ட்ரிபியூனல் ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் போட்ட டேட் வந்து 20th May. அப்போ அதில் இருந்து எவ்வளோ நாளுக்குள்ளே அந்த என்ட்ரி பண்ணியிருக்கணும் கம்பெனி, வித்தின் 7 days. வித்தின் 7 days அப்படின்னா 20லேருந்து 7 daysனால் அப்போ 27th May. அப்போ 27th May இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேக் நோட் ஆஃப் இட். B is the correct answer. And then question number 8. Suppose the chairman of the company went abroad 2 days, I mean after the AGM. இப்போ AGM கண்டக்ட் பண்ணி முடிச்சாச்சு, சேர்மன் ஊரில் எங்கேயே இருக்கணுங்கிறது இல்லை, உலகம் ஃபுல்லாக சுற்றுவார், அவர் வெளிநாடு போயிட்டார். He remained unavailable for the next 31 days. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், நம்ம ஏற்கனவே சொன்ன ஏஜிஎம்மில் அந்த இதில் ப்ரொசீடிங்ஸில் இந்த ரிப்போர்ட்டில் சைன் பண்ணோம். அப்போ ஏஜிஎம் ரிப்போர்ட்டை யார் சைன் பண்ணோம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒன்று சேர்மேனு ஒரு டைரக்டர் பண்ணோம், அப்படி இல்லைன்னா 2 டைரக்டர் பண்ணோம். 2 டைரக்டரில் ஒரு டைரக்டர் எம்டியாக இருக்கணும். சேர்மன் இருந்தால் பிரச்சனை இல்லை, சேர்மன் சைன் பண்ணலாம், ஒரு டைரக்டர் சைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 டைரக்டர் சைன் பண்ணணும். 2 டைரக்டரில் ஒரு டைரக்டர் வந்து மேனேஜிங் டைரக்டராக இருக்கணும். அப்படியும் அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு டைரக்டர் ஒரு கம்பெனி செக்ரட்டரி பண்ணணும். ஸோ இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ த ஏஜிஎம் ரிப்போர்ட் வாஸ் சைன் பை 2 directors, ஒன் ஆஃப் whom was an additional director. அவன் மேனேஜிங் டைரக்டரும் இல்லை, கம்பெனி செக்ரட்டரி இல்லை. ஸோ கமெண்ட் ஆன் தி வேலிடிட்டி ஆஃப் த சைனிங் ரிப்போர்ட். அப்போ இது கரெக்டாக தப்பா, இது வந்து வேலிட் இருக்கா, 2 டைரக்டர் சைன் பண்ணியிருக்காங்களா, போதும் தானே, இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன அப்போ எஸ் த சைனிங் இஸ் இன் ஆர்டர் கிடையாது, இது தப்பு, இது ஆன்சர் கிடையாது. நோ சைனிங் இஸ் நாட் இன் ஆர்டர் அஸ் ஒன்லி சேர்மன் இஸ் ஆத்தரைஸ் டு சைன். அப்படி கிடையாது, சேர்மன் இல்லைனாலும் மற்றவங்க சைன் பண்ணலாம், 2 டைரக்டர் பண்ணலாம், அதில் ஒருத்தர் மேனேஜிங் டைரக்டர் இருக்கணும். அப்போ இதுவும் இல்லை.
எஸ் சைனிங் இஸ் இன் ஆர்டர், ஆர்டர் கிடையாது. ஸோ இப்போ என்னவா இருக்கும், த சைனிங் இஸ் நாட் இன் ஆர்டர் சின்ஸ் இன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் த சேர்மேன். எப்பயுமே நல்லா கவனிங்க, சேர்மேன் இல்லைன்னா த ரிப்போர்ட் ஷெல் பி சைன் பை 2 டைரக்டர்ஸ். அதில் ஒன் ஆஃப் whom ஷெல் பி த மேனேஜிங் டைரக்டர். சப்போஸ் இஃப் தேர் இஸ் ஒன்லி ஒன் அப்படின்னு இருந்தால் அதர் யாராக இருக்கணும்னா கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கணும். ஸோ டி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு, அதை நோட் பண்ணிங்க, டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் 27, டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பை வாட் டேட் த கம்பெனி சப்மிட் ஏஜிஎம் டு த ரிஜிஸ்டர். ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணது எப்போ, 25th மேன்னு நினைக்கிறேன், 25th மே ஆச்சுங்களா, 25th மே 2000 பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் 24. அப்போ அதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக 25th மேலேருந்து நல்லா பாருங்கள் 30 டேஸ் கணக்கு போடுங்க. அப்போ 25th மே அப்படின்னா அப்போ 25th மேல அப்போ 25th மேல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மே. அப்போ மேலே இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, 6 டேஸ் இருக்குது. அப்போ மேலே 6 டேஸ் இருக்குது. அப்போ 30 டேஸ் நமக்கு வரணும். அப்போ ஜூனில் 24 டேஸ் வரணும், ஜூனில் 24 டேஸ். அப்போ ஜூன் 24 தான் கரெக்டான ஆன்சரு. அப்போ நல்லா கவனிங்க, இதில் ஜூன் 24 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர், அதை நோட் பண்ணிங்க. 24 ஜூன் 2024 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இண்டிபெண்ட் எம்சிக்யூ அப்படின்னு ஒரு கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ. என்னது ட்ரூ இல்லை, இன் கேஸ் ஆஃப் ஷேர்ஸ் த ரேட் ஆஃப் அண்டர் ரைட்டிங் கமிஷன் டு பி பெய்டு ஷெல் நாட் எக்ஸீட் 5% ஆஃப் த இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் ஷேர். இங்கே கொஷின் என்ன கேட்குறான்னு நல்லா கவனிச்சிங்க, நாட் ட்ரூ. நார்மலாக நீங்கள் வந்து பப்ளிக் இஷ்யூக்கு போகிறீங்க, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பண்ணுறீங்கன்னா அண்டர் ரைட்டிங் கமிஷன் எவ்வளோ கொடுக்கணும், 5%க்கு மேலே கொடுக்கக்கூடாது, இது கரெக்டு, புரியுங்களா. அதே மாதிரி அண்டர் ரைட்டிங் கமிஷன் சுட் நாட் பி மோர் தென் த ரேட் ஸ்பெசிஃபைட் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன், அதுவும் கரெக்டு. சரி, நல்லா கவனிக்கணும், இது எது கரெக்ட் இல்லைன்னு கேட்குறாங்க. அடுத்து இன் கேஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ், டிபென்ச்சர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தெரியுமா, 5% கிடையாது, நாட் மோர் தென் 2.5%. இங்கே என்ன சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ இன் கேஸ் the debentures the rate of underwriting commission shall not exceed 5% பாருங்கள், தப்பு இது. அப்போ which is not true அப்படிங்கிறது என்ன, இதுதான் நாட் ட்ரூ. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அமௌண்ட் ஆஃப் த கமிஷன் மே பி பெய்டு அவுட் ஆஃப் த ப்ராஃபிட், இதுவும் கரெக்டு. அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ட்ரூ, இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. அப்போ ஆன்சர் என்ன பண்ண, எது அன்ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் அன்ட்ரூ, ஸோ நாட் ட்ரூ அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர், ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். ஸோ இப்போ நம்ம சிஏ இன்டர்மீடியட்லி நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு குரூப் செகண்ட் குரூப் எல்லாத்தையும் விடலான்னு இருக்கோம் ஆர்டிபியில். அப்போ இன்றைக்கி வந்து நம்ம கார்பரேட் அண்ட் அதர் லாஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஏற்கனவே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஒரு 10 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்ன அதாவது லிங்க்கு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணிங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நம்பர் 1 டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.